அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். எபேசியர் 2:10 நம்ம யார் என்பதற்கு ஒரு அருமையான வசனம் இருக்குது பாருங்க. நான் படிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய செய்கை, காடோட இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறோமா? அப்ப தேவனுடைய கருவியாக இருக்கிறோமா? அப்ப நம்ம யாரு? நம்ம தேவனுடைய செய்கை. அப்ப போட்டிருக்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. அப்ப நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த புது சிருஷ்டி வாழ்க்கை வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புது சிருஷ்டி வாழ்க்கை வாழுகிறதற்கு தேவன் ஒரு பிரதான நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன? நற்கிரியைகளை செய்ய. அந்த நற்கிரியைகளை செய்து பரலோக தகப்பனை இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். அதனாலே தான் நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்க எங்க இருக்கிறீங்களோ, நீங்க வீட்டு வேலை பார்க்கலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு டெலிவரி பாயா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ எங்க இருக்கியோ அங்க நீ என் கரத்தின் கிரியையா இருக்கிறாய், நீ என்னுடைய கரத்தின் கிரியையா இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்படியா இருக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை வெளிப்படுத்தும்படியா இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. யூ ஆர் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். அப்ப கரத்துல அப்படி இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க இருக்கிறீங்க. நீங்க இருக்கும் இடத்துல நீங்கள் நற்கிரியைகளை செய்வதன் மூலமாய் தேவனை வெளிப்படுத்துவீர்கள். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை இதற்கென்று வைத்திருக்கிறார். அப்ப அந்த கிறிஸ்துவுக்குள் வாழுகிற அந்த புது சிருஷ்டியிலே நீங்கள் நற்கிரியைகளை ஏராளம் தாராளமாய் செய்வீர்கள். சின்ன லெவல் இல்ல, பெரிய பெரிய லெவல்ல ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு போக விரும்புகிறார். தேவன் அப்படி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார், ஆவலுள்ளவராயிருக்கிறார். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் திட்டங்களும் உங்களை பார்க்கிலும் பல மடங்கு உயர்ந்ததா இருக்கிறது அருமையானவர்களே. எனவே நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சார்ந்திருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து செயல்படுங்கள். நற்கிரியைகளை ஏராளம் தாராளம் செய்வீர்கள். பரலோக தேவனை, அந்த நல்ல தகப்பனை இந்த இருளில் வாழும் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் பூமிக்கு, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.